நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? கன்னி ராசியில் எந்த கிரகமும் இல்லைங்க. சூப்பருங்க, தெளிவாக இருக்கீங்க. நீங்களாக இருக்க போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக கேது பகவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துட்டாரு. அதாவது கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா பல நபர்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களோட புத்தியை கடன் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சுருப்பீங்க. என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ மொதல் விஷயம் என்னென்னா, இந்த புத்திமதி சொல்வதை நிப்பாட்டுங்க. யாருக்குமே ஐடியா கொடுக்குறத நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்லுவோன்னா அத்தனை விதமான செயல்பாடும் வைப்ரேஷனாக நிற்கும். முன்னாடி காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், இந்த சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே அதிகமாக பேச மாட்டாங்களாம். ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு அந்த மௌனம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆளுமை சக்தியை அதிகப்படுத்துமா. அதே மாதிரி தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு சொல்வது என்னென்னா, மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இது கரெக்டாக பொருந்தும். ஏன்னா 2 ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தானே. ஸோ அப்போ கன்னி ராசிக்கு மெயினாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய புத்தி ஆற்றலை வெளிப்படையாக யாரிடமும் சொல்லாதீங்க. யாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி எடுத்து அவங்களுக்காக ஃபுல் பிளானை போட்டுட்டு உங்கள் பிளானை தோற்றுறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஃபுல் பிளாங்க் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற விஷயங்களில் எந்த தடையுமே இல்லாத நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்கான முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் இறுதி வரையும், அப்புறம் தான் 10ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான் துவக்கத்தில், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு. உங்களுடைய ராசியின் அதிபதியே 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது ராகு இந்த விஷயம் சனி 7ஆம் இடத்துல இருக்குது தான் சின்னதாக அழுத்தம். அதை தாண்டி மற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே நீங்களே உணர்வீங்க, பரவாயில்லையே கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நம்ம சூப்பராக இருக்குமே, ரொம்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. உங்கள் முள் மனது என்ன யோசிக்குதோ, என்ன விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும்.
எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்கனாலும் அந்த பணம் வரலன்னு சொல்லி தடைப்பட்டிருக்குன்னு யோசித்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உங்களுடைய தொழிலுக்கேற்ற வருமானம் வரல அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே ஃபீலிங்கோடு சுற்றிக்கிருக்கீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகி நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த லாபம் கிடைக்கும், என்ன உயர்வை எதிர்பார்த்தீங்களோ அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும் என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஒரு உயர்ந்த நபராக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து மதிக்கக்கூடிய நபர்களில் ஒரு உயர்ந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலமாகவோ ஆதரவுகள் மூலமாகவோ நம்மளுடைய கன்னிராசினியர்கள் உறுதியாக பெறுவீங்க. பெறக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஏற்றம் இருக்கிறது என்பது உண்மை. இவ்வளவு நாட்களாக கடந்த காலங்களில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சொல்லி பிடிச்சி வச்சு இழுத்துக்கிட்டு எப்படியாவது அதை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை கடைசி பாயிண்டில் நிற்கிறீங்க, இதை விட்டுட்டா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கடைசி பாயிண்டில் இருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படியே அப்டேட் ஆகி நீங்கள் ஒரு அப்பில் உட்காந்து நீங்கள் அந்த இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இழுபெரியான விஷயங்கள் எல்லாமே தடைகளை விலக்கி சாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகளில் மாற்றம் உண்டு. கன்னி ராசி நேயர்களில் யாராவது வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் யாராவது ஆசிரியர் பெருமக்கள், மருத்துவர்கள், அதே போல் மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற அத்தனை விதமான நல்ல உள்ளங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்கள் மக்கள் தொடர்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா அந்த இயக்கமானது ஒரு உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. நம்மளுடைய கன்னிராசினியர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அன்னை தெரசா போல் இயங்குவார்கள். அன்னை தெரசா நம்மளுடைய பூமியில் பிறந்த ஒரு அற்புதமான தேவதை, நம்ம தெய்வம் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட கன்னிராசி நேயர்களும் சில நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த புண்ணியத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது, உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ரியலாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய இயக்கமானது இயங்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டயத்தை அதிகமாக செலவழிக்கிறீங்களோ, படிப்பில் அதிகமாக நீங்கள் முழு மனதோடு செலவழிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு முதன்மையான மாணவன் என்று பேர் புகழும் வாங்குவதற்கான ஆற்றல் உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதி 11 உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு படித்தீங்கன்னா முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. கன்னி ராசினியர்களில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து துவக்கம் வரை உறுதியாக வெற்றி உண்டு. அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரே விஷயந்தான், ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால முடிஞ்சளவு நள்ளிரவில் வாகனங்கள் ஓட்டுவது, அதாவது நைட் நேரத்தில் ஏதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் செயல்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துங்க. அதிகமாக முதலீடு பண்ணால் லாபம் வரும்னு சொல்லி ஆசையை தூண்டினா தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. A to Z நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, எல்லா விஷயங்களும் ஏற்றம் உண்டு. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம்.
வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசி அனைவரிடமும் அன்பாக, பண்பாக, பாசமாக பழகக்கூடிய ராசியில் ரிஷபராசி நேயர்கள் முதன்மையான இடத்தை பிடிப்பார்கள். தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே வெளிப்படையாக பேசி ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஏன்னா மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. பெரிய விஷயமே தான். மனசில் பட்டதை வெளியே அப்படியே என்ன சொல்கிறேன்னா, யார் அதை என்ன நினைப்பாங்களாம் யோசிக்காமல் நீக்காடு வெளியே பேசுகிறீங்க. அதே போல் இது வெளியே பேசுகிறதுல ஒரு பக்கம் ஒரு நன்மை ஒரு 50% இருக்குன்னா, இன்னொரு பக்கம் உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களுக்கே பின்னாடி புறன்னு சொல்லுவவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் நிறைய நேரத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க. அதே போல் நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளானை பற்றி வெளியே எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் லாக் ஆகிறீங்க. மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டு இதை பண்ணிடலாம், இதை ஜெயிச்சிடலாம்னு நினைப்பீங்க. நீங்கள் செஞ்சு முடிக்க முன்னாடி உங்கள் கூடவே இருந்தவங்க அந்த பிளானை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரும் புகழும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ
நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவு வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டுங்கிறத உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா இது பொது பலன் தான் பேசுகிறோம். அப்போ இது ஜூலை மாதத்துக்குன்னு கிடையாது. நம்ம ரிஷபராசிக்காரங்கள் இந்த ஜூலை மாத பலனை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய ராசி பலனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இது கட்டாயமாக பொருந்தும். நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் எப்போ பாதுகாக்கப்படுதோ அப்பொழுது பொருளாதாரம் வீட்டில் தங்கும் என்பது உண்மை. ஓகேவா? சரி, இப்போ ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே உங்களுடைய ரிஷபராசிக்கு அமர்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு மேலே உள்ளே போயிடுறாரு. அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான். இந்த கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் கொடுக்க போகுதுன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள். இந்த கோச்சார கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் போது என்னென்னா, தொழிலே பண்ண முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தொழிலை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உறுதியாக தொழிலை நீங்கள் மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு ஆற்றல் வரும். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியும் கொடுக்குறாரு. அதுக்கேற்றவாறு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உள்ளே வந்தோடனே, புதனோடு சேர்ந்து சூரியன் இணைய ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் எண்டுக்குள்ளே மறுபடியும் நான் தொழிலை புதுப்பிக்கிறேன், என்னால் தொழில் நடத்த முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. பழக்க வழக்கம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். பணம் எங்கேயாச்சும் பணம் கேட்டிருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக பழக்க வழக்கம் அதிகரிப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் ஏற்படுதுங்கிறத பார்க்குறோம். சரி, நீங்கள் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் கையில் பணம் இல்லைங்கிற சூழ்நிலை எப்போ வரும்னா, அடுத்தவங்க பிரச்சனைக்கு போய் எப்போ நீங்கள் பணத்தை கொடுத்து உதவுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். அதே போல் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஒரு பத்திரம் குறையுது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் ஒரு பத்திரம் குறையும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டதுக்காண்டி இந்த பத்திரத்தை, உங்கள் வீட்டில் உள்ள பத்திரத்தை அடமானம் வச்சு அந்த அவங்க பிரச்சனை முடிப்பீங்க. ஸோ இதுதான் இயல்பாகவே உங்களுடைய மைனஸ். நீங்கள் அதெல்லாம் கடந்து இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக, உங்களுடைய குடும்பத்துக்கான முன்னேற்றத்துக்காக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜாமீன் கையெழுத்துன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு 2 நாள் ஃப்ரீ மைண்டாக ஜாலியாக இருந்தது. தயவுசெய்து அப்படி பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டினது என்னையை பொறுத்தளவு போதுன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாட்களாக அதிகமான மன அழுத்தம், தேவையில்லாத கெட்ட பேர், தேவையில்லாத பிரச்சனைகள் கடந்த ஒரு 5 மாத காலமாக ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கிரக ரீதியாக ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது குறைஞ்சிரும், நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த 1.5 வருஷமாக என்ன சொல்கிறேன்னா, நீங்களாகவே இல்லை. ஏற்கனவே நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ரிஷபராசிக்காரங்க மாதிரி ஒரு மனதளவில் மன அழுத்தத்தோட எதையுமே செய்ய முடியாமல் புத்தி பேதலிச்சு போகக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கீங்க. எப்படி கன்னி ராசிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய மனதளவில் பாதிக்கப்பட்டீங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வரப்போகுது, ஒரு மாற்றம் ஏற்படுவது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. திருமண வயதுக்கு உரிய வயதில் இருப்பவர்கள், வரம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உறுதியாக அவர்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சூப்பராக இருக்குங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதம்
வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்க போகுது. ஒரே ஒரு விஷயந்தான், வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. அதே போல் ஒரு புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் இயற்கையாகவே நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஆணி ஆடியில் வந்து புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு மீறி ஏதாவது ஒரு வீடு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க, அல்லது வீடு கட்டணும் முயற்சி எடுக்கிங்கன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா யார் பண்ணுறாங்களோ பண்ணலையோ நீங்கள் பண்ணணும். ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற, அதாவது ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போ கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாருன்னா உறுதியாக என்ன பண்ணணும், வீடு இடமாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தணும். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும், மாற்றம் உண்டு, வெற்றி உண்டு. செவ்வாய் கேது சேர்க்கைக்கு மட்டும் ஒரே ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள். ஒவ்வொரு நாளும், அதாவது முடிஞ்சளவு தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா கரெக்டாக வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு போய் நீங்கள் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டுட்டு மனசார சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா விநாயகர் பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமான கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதேபோல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேச ராசி நேயர்களுக்கான ஜூலை மாத பொது பலன் பார்க்க போகிறோம். மேச ராசி எதிலும் எப்பொழுதிலும் தன்னுடைய செயல்பாடுகளை முதல்நிலைப்படுத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளே வச்சுட்டு போராடும் குணம் கொண்ட ஒரே ராசி மேச ராசி. ஒரு தலைமை பொறுப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தன்னை ஒரு திறமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய ராசி நேயர்கள் தான் நீங்கள். உங்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம். உங்கள் கையில் ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு வேலையவோ கையில் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதும். அதுக்கு காலம் நேரம் எதுவுமே பார்க்க மாட்டீங்க. எக்ஸ்ட்ரா டைம் கூட ஒர்க் அவுட் பண்ணி அதை முடித்து கொடுக்கறதுல நீங்கள் சிறந்த பண்பாளர். அன்பு பாசம் என்ற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் கட்டுப்பட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் உங்களுடைய ராசியின் தன்மையான வீரம் விவேகத்தை விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நீங்கள் கட்டுப்படாமல் இருந்துட்டிங்கன்னா யாருனாலும் சரி எவனாலும் சரி வரட்டும் பார்த்துக்கலாம், என்னால் முடியும். அது உங்களை விட பொருளாதாரத்திலேயோ அல்லது உங்களை விட மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த நபர்களாக இருந்தால் கூட அஞ்ச மாட்டேன், துணிஞ்சு நிற்பேங்கிற செயல் தான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு இயல்பான பண்பு. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட உங்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். கோவக்காரன், தேவையெல்லாம் பேசுவான், முரண்டு பிடிப்பான், பிடிவாதம் பிடிப்பான்லாம் சொல்லுவாங்க. இல்லை பிடிவாதம் பிடிப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் பிடிவாதம் பிடிச்சவங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிறாதவங்க சொல்கிற ஒரு வெற்று வேத்து கதைகள். அந்த கதைகளை நீங்கள் தயவு செய்து மனசுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. நீங்களாக இருங்க. மேசராசிக்குன்னு ஒரு கம்பீரம் உண்டு. அது அழகிய ஆடை அணிவதில் சிறப்பாளர்கள் நம்ம சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, மேசராசி என்பர்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ரெஸ் அணிஞ்சு போகிறாங்க சரி, ஒரு அப்படியே சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக ட்ரெஸ் போட்டு போங்க. நீங்கள் அழகிய ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா உங்களுடைய மனமும் செயல்படும். அங்கே வந்து ஒரு குருவோட இயக்கமும் சுக்கிரனோட இயக்கமும் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். ஸோ அப்போ உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிரதிபலிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இது வந்து நான் அந்த ஜூலை மாதத்துக்கு மட்டுமே சொல்லலை, பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான் 2 பேரும் அமர்ந்திருக்காங்க. ஸோ முயற்சிகள் நல்ல வெற்றி அடையும். எதை நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் தடையில்லாமல் நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் சிறப்பாக என்னால் முடியுது, கடந்த காலங்களை விட இந்த மாதம் எனக்கு நன்றாக இருக்கிறது, முயற்சிக்குரிய விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஜூலை 17ஆம் தேதிக்கு மேலே தான் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதன்படி உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி மாணவ செல்வங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆசிரியர் பெருமக்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில், உங்களுடைய கடைகளாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கென்று ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க, ஸோ பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும். அதனால் பதட்டப்படாமல் நிதானமாக தைரியமாக செய்யுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கடந்த காலத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய அம்மா வழி
உறவுகள் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படும். அம்மாவுக்கு சில உடல்நிலை சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். சின்னதாக ஏதாச்சும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். பெரிய பாதிப்பு கட்டாயமாக கிடையாது. அதேபோல் உங்களோட வேலை பார்க்குற வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அவங்க எதுவும் இடமாற்றம் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, கூட்டணி அமைக்கக்கூடாது. கூட்டணி அமைச்சு பண்ணிங்கன்னா சில நேரங்களில் ஒரு சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன விஷயங்களை சந்திக்கணும். அதனால் உங்களுடைய வேலையை நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகுது. சுபகாரியம் நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேச ராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஒன்று தங்க நகைக்கடை அடகு வச்சுருக்கீங்கன்னா அந்த நகை திரும்ப வாங்க சூழ்நிலை வரும். அல்லது புதிதாக நகை வாங்குவதற்கான அமைப்பெலாம் நம்மளுடைய மேச ராசிக்காரங்களுக்கு கிரக நிலை நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது மட்டும்தான் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ், ஒரு என்ன சொல்கிறேன்னா யாராவது ஒருத்தவங்க புத்திமதி சொல்கிறேன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். இந்த 2 விஷயந்தான் கவனமான விஷயம். ஓகேவா? அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்கார். புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதுபோல் சனி பகவான் ராசிக்கு 12ல் அமர்ந்திருக்கிறாரு. ராகு பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகளை, உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நகை எப்படி வாங்க போகிறீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கனால மேசராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பை உறுதியாக கிரகங்கள் கொடுக்குது. பயன்படுத்திக்கோங்க, சரியான முறையில் பயன்படுத்துங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா
உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். ஆனால் 2.5 வருஷமாக மனசொட்டு பேசுனது தான் குத்தமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சிறந்த பண்பாளர், சிறந்த பொறுப்பாளர். உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை படைச்சோம்னா அப்படியே கம்பீரமாக செஞ்சு முடிப்பீங்க. இப்போ இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட போராட்டம், நீங்கள் பட்ட கஷ்டம், உங்கள் கூட இருந்த சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சி, இதனால் நீங்கள் அடைஞ்ச துன்பங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியாக இருந்தாலும் அவரே 6ஆம் இடத்த அதிபதி. அவர் 2.5 வருஷமாக உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. நிறைய பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது என்பது கோச்சார கிரகங்களில் சொல்லக்கூடிய முதன்மையான விஷயம். கண்ணாடி போல தான் நீங்கள். உங்கள்கிட்ட அன்பை காட்டினா அன்பை காட்டுவீங்க, கோவத்தை காட்டினா கோவத்தை காட்டுவீங்க. இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை. அன்புன்னு ஒன்று ஒருத்தவங்க உறுதியாக உயிருக்கு உயிராக உன் மேலே அன்பு வச்சுருக்கேன், உன்னை தான் நம்பியிருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் உங்களை சொல்லிடக்கூடாது. அப்படியே டோட்டல் வாஷ் அவுட். அப்படியே உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஐயா, நீங்கள் அவங்க பொய்யே சொல்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சு உங்கள் புத்திக்கு முழுமையாக புரிஞ்சு உங்கள் மனசுக்கு வரவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை டோட்டலாக லாக் பண்ணிடுவாங்க. டோட்டலாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி, உங்களுடைய வீரம் விவேகம் எல்லாத்தையுமே லாக் பண்ணி உங்களை ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த அன்பு போல் நடித்த ஒரு போலியான நபர்கள். இதுதான் சிம்ம ராசிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்போ சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே நட்பு, உறவு, காதல் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒருத்தவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போராடுறதை விட நிதானமாக யோசித்து என்ட்ரி பண்ணுவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு என்பது பொதுவான பலன்களை சொல்லக்கூடிய விஷயம். சிம்ம ராசிக்கு செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார்கள். சிம்ம ராசியில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்காங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். குருவும் சூரியனும் அமர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயம். செவ்வாய் கேது இங்கே ஒரு பக்கம் லாக் பண்ணாலுமே உங்களுடைய ராசியின் அதிபதி 11 அமர்ந்திருக்கனால இந்த 17ஆம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஒரு நல்ல விதமான விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. மொதல் விஷயம், ராசியில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறாரு, ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். அப்போ பிறர் பின்னாடி இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட டைரெக்டாக எதிர்த்துன்னு பேச முடியாத தன்மை கொண்டவங்க பின்னாடி இருந்து புறம் பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் காதில் வாங்கவே வாங்காதீங்க. அவன் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்க எப்படினாலும் பேசிட்டு போகட்டும், நீங்களாக இருங்க. ஐயோ அவங்க அப்படி சொல்கிறாங்களே, ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே, தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க. ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றது போதும். நீங்களாக இருந்து உங்களுடைய தனித்திறமையை, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய சாதுரியமான விஷயங்கள்
உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை அடையக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும். உங்களுடைய பதற்றப்படக்கூடிய விஷயங்கள் உங்களை இன்னும் பதற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயம். அப்போ ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து உங்களுடைய மூளை, உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்யுங்க. யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையும் கேட்டு செயல்பட வேண்டிய காரணம் கிடையாது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்கள் மனம் என்ன வெளிப்படுத்துகிறதோ அதை அப்படியே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு உண்டு. பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை பிரிச்சே ஆகணும்னு ஒரு சில பேர் சூழ்ச்சி ஏற்படுத்தினா கூட அது முறியடிப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் கிரக நிலையில் ஏற்படுது என்பதை உறுதியாக பார்க்குறோம். ஸோ நினைத்த விஷயங்களை உடனே முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை வளரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட அந்த மாதம் இறுதி எண்டு வரையுமே என்ன பண்ணுறாரு, அவர் இந்த மாதம் இறுதியில் தான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு. அந்த பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டுன்னு சொன்னோடனே பெண் யாருன்னு கேட்பீங்க. அது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியாகவும் இருக்கலாம். அதே போல் நீங்கள் அன்பாக நேசிக்கின்ற உங்களுடைய காதலியாக இருக்கலாம், அல்லது உங்களுடன் பயணிக்கின்ற உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம். நான் விளக்கம் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்பீங்க. நான் பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு நான் சொல்லியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டிங் வச்சுருவாங்க, சிம்ம ராசிக்கு பெண்கள் மூலமாக மாற்றம் உண்டுன்னு சொன்னாங்க. அப்போ வயதுக்கேற்ற விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? உங்களுடைய வயது என்ன? ஸோ அந்த வயதுக்கேற்ற உறவுகளில் பெண்கள் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்காங்கங்கிறத யோசித்து முடிவெடுங்க. ஓகே. ஸோ உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழிகளாக கூட இருக்கலாம். அவங்க மூலமாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், ஒரு மாற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்பது கிரக ரீதியான உண்மை என்பது பார்க்குறோம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதேபோல் சிம்ம ராசியில் யாராவது தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மட்டும் யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள கூட்டு போய் தனியாக உட்கார வச்சு பொறுமையாக நிதானமாக பேசுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும். அவங்க உண்மையான விசுவாசியாக உங்கள்கிட்ட வேலை வைப்பாங்க. அதை அவங்கள வந்து நீங்கள் பொதுப்படையாக எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாளராக உருவாகி உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. சிம்மராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய நினைக்கிற விஷயங்களை நினைச்ச மாதிரி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள் மூலமாக மாற்றத்தை அடையக்கூடிய மாதம். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதம் திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் திருமணம் என்பது இன்னும் 2 மாதத்துக்கு பிறகு தான் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை பார்க்குறோம். சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுடைய மனம் சொல்கிற விஷயத்தை செயல்படுத்தும் போது மாற்றம் உண்டு, எழுச்சி உண்டு, வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சி உண்டு. வாழ்க வளமுடன். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ
டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன? ஐயா, மாத பலன்கள், வருட பலன்கள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பெயர்ச்சி எல்லா பெயர்ச்சியுமே துலாம் ராசிக்கு நன்றாக இருக்கும் என்று நீங்கள் சொன்னது நாங்கள் வீடியோவில் கேட்டோம். இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன நன்மை கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க வந்திருக்கோம். பதட்டத்தை எதுவும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, நண்பர்களாலோ அல்லது உடன் இருப்பவர்களாகவோ இன்னுமே ஏமாற்றம் கிடையாது. முதல் விஷயம் அதான். அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் கஷ்டத்தை சந்திச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ கஷ்டம் கிடையாது. உங்களுடன் இருந்த ஒரு உறவுகளாலேயோ உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திட்ட சுயநலவாதிகளால் தான் நீங்கள் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்களுடைய 8ஆம் இடத்துல வந்திருக்க உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் இறுதியில் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இயங்குவாங்க. 10ஆம் இடத்துக்கு சூரியன் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே வந்துடுவார். 10ஆம் இடத்துல ஏற்கனவே பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதியான புதனும் அமர்ந்திருக்கிறார். புதன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி, அவரே 12ஆம் இடத்து அதிபதி. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைந்து அமர்ந்திருக்கிறாங்க. இதுதான் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அவர்கள் அமர்ந்திருக்கிற இடம். ஸோ அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க இந்த மாதத்தில், என்ன விஷயத்த நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக சொந்த வீட்டில் இருக்குங்க, 4 வீடு சொந்த வீடு இருக்குது, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வீடு கூட கிடையாது,
எங்கள் அப்பா அம்மா இருந்தப்போ பிரித்து கொடுக்கன்னு சொன்னாங்க, பிரித்து கொடுக்கல. ஸோ ஆனால் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றோட தான் இருக்கோம். பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய அண்ணனையோ இல்லாட்டி என்னுடைய சகோதரியவோ நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற துலாம் ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய சொத்தை உங்களுக்கான செயல்பாடில் கொடுப்பாங்கங்கிறது உண்மை. உங்களுக்கான சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து கண்டிப்பாக வில்லங்கம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. அதேபோல் துலாம் ராசி அன்பர்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதிக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு முன்னேற்றத்தை என்ன சொல்கிறேன்னா, தொழில் நடத்தவா வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் இனிமேல் உங்களால் நடத்த முடியுங்கிற தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போது, தொழிலில் ஏற்பட்ட தடை விலகப் போகிறது. மனதில் ஏற்பட்டிருக்க குழப்பம் விலகும். அப்படியே மனசை போட்டு டிஸ்டர்ப் ஆகி இதை செய்யவே முடியாது நீங்கள் நினச்ச விஷயத்தை கூட இனிமேல் செஞ்சு முடிப்பீங்கங்க. அதாவது உங்களுடைய இயல்பான குணத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தயவு செய்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கே போனாலும் நீதி, நேர்மை, உண்மை, கடமை அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் இப்படித்தான் இருப்பீங்கிறத சூட்சமாக புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய ப்ளஸ்ஸிங்கை ஃபுல்லாக வாங்கிட்டு உங்களை பேட்ரி டவுன் ஆக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை மாற்றுங்க. இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இடம் பொருள் தகுந்தவாறு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு. நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு உங்களை பக்குவப்படுத்திட்டிங்கன்னா துலாம் ராசி மாதிரி ஒரு தன்மை கொண்ட சிறப்பான நபர்கள் யாராலும் வாழ முடியும். ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான், எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு எம்மலம் கொடுக்காங்க. உங்கள் ராசிக்கு என்ன கொடுக்காங்கன்னா தராசு கொடுக்காங்க. தொழிலுக்கான அங்கீகாரம், நீதிக்கான அங்கீகாரம் யார் கொடுக்கும்? உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிதானமாக உங்களுடைய சிந்தனையை உங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. மற்றவங்க பிரச்சனைகளை தலையிடாமல் நீங்களாகவே இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு போனால் கூட கண்டிப்பாக என்னவோ அந்த பிரிவுங்கிறது முற்றுப்புள்ளி வைத்து சேருவதற்கான அமைப்பு உண்டு. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மனதளவில் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஐயா இந்த விஷயத்துக்கு பணம் கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணே தெரியல, எப்படி சமாளிக்கனே தெரியல, பெரிய போராட்டமாக இருக்குங்க வாழ்க்கை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் அந்த நினைவுகள் உங்களை விட்டு கடந்து சென்றுடும். உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. ஸோ துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணாமல் அலைந்து திரிந்து தொழில் செய்கிறீர்களோ, அதாவது சேல்ஸ் ரெப்பாக இருக்கட்டும், மெடிக்கல் ரெப்பாக இருக்கட்டும், ஸோ அல்லது வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இன்னொரு இடத்துலேருந்து மூவபிள் செஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற நபர்களாக இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குற நபர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. அரசாங்க பணியில் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகி அதாவது இந்த இடத்துலேருந்து அங்கே போய் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த தொழில் செய்கிற அல்லது வேலை செய்கின்ற நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி தனியாரில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏற்ற ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா புதனோடு சேர்ந்து சூரியன் இணையும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, அதாவது 10ஆம் இடத்துல சூரியன் புதனுடன் சேர்ந்து இணையும் பொழுது பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய மாற்றமும் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது. நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் தன்னை விட வயது மூத்தவர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. தேவையில்லாத வாதங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறது. ஆண் குழந்தையின் மூலமாக ஏற்றம் கிடைக்கப் போகிறது. ஆண் குழந்தையின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. கவலைகள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம். எப்பொழுது போல் நம்ம ஏற்கனவே சொன்ன பலன்களை போல் துலாம் ராசி என்பவர்களுக்கு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களும் சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் வாய்ப்புகளை அள்ளி வழங்க தயாராக இருக்கின்றன. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்.
ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.